ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தலைப்பு ஜெபத்துக்கு பதிலாக அளிப்பதற்கு தேவனின் வாக்குறுதி. Today's topic is God's promise to answer the prayer. சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி ஜெருசலேம்ல பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தாரு தேவன் கிட்ட. இங்க யாரெல்லாம் ஜனங்க ஜெபித்தாங்களோ அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து அதுக்கெல்லாம் பதில் கொடுன்னு ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அது நம்ம பார்க்கலாம். 2 Chronicles chapter 6 verse 38 and 39. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 38 39. 2 பூர்ವ ಕಾಲದಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. Yet if they bethink themselves in the land, whether they are carried captive, and turn and pray unto thee and toward the city of the captivity, saying, we have sinned, we have done amiss, and have dealt wickedly. If they return to thee with all their heart and with all their soul in the land which thou gavest unto their fathers, unto the word, the city which thou hast chosen, and toward the house which I have built for thy name. Verse 39. Then hear thou from the heavens, even from thy dwelling place, the prayer and the supplications, and maintain their cause, and forgive thy people which have sinned against thee. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். தங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த நாமத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தையும் விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். Like this, Solomon has prayed that whatever prayer has to taken place in this temple, you hear, forgive and answer. தேவன் கிட்ட ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தார். யாரெல்லாம் இங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்க பாவத்தை மன்னித்து நீங்க அவங்களுக்கு ஒரு பதில் கொடுங்கன்ட்டு. அதுக்கு தேவன் அது பதிலாக ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு, ஜீவனுள்ள வசனம். அது 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 Chronicles 7th chapter verse 14. If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive the sin and will heal their land. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வசனத்துல தேவன் 4 நிபந்தனையும் 3 வருஷம் வச்சுக்கிறாரு, வாக்கு தத்துவத்தை வச்சுக்கிறாரு. In reply, God answered with 4 conditions and 3 rewards. We will see one by one what is this 4 condition and reward. ஒன்னா நம்ம பார்க்கலாம். என்ன இந்த நிபந்தனைகளும் என்ன இது பரிசு வாக்கு தத்துவம் பார்க்கலாம். If my people, என் ஜனங்கள், அது பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனம், புதிய ஏற்பாடுல விசுவாசிகள். Old Testament they are Israelites, New Testament we call as believers, which are called by my name.
யார் என் நாமத்தில், பழைய ஏற்பாடுல ஜெகோவா சால்வேஷன், புதிய ஏற்பாடுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில இருக்கிறாரோ அது முதல் நிபந்தனை. the first condition shall humble themselves, தங்களே தாழ்த்தி. humble yourself by admitting your sins, உங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்வது மூலமா உங்களை தாழ்த்துங்கள். இதுக்கு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பெருமை, அப்புறமா stubbornness, even pride and rebellious. பெருமை இருக்குது, மேற்றுமை, அப்புறமா கீழ்ப்படியாதது இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? we have to acknowledge them, confess and ask for forgiveness. அதை நம்ம அறிக்கையிட்டு அந்த பாவத்தை நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? தங்களே தாழ்த்தும் போது ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10, யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். humble yourself in the spirit of the Lord and he shall lift you up. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அதுக்கு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு கதை அபார்ட்மெண்ட்ல 2 செக்யூரிட்டி கார்டுங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப தாழ்மையோட இருக்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப பெருமையோட இருக்கிறாரு. அந்த தாழ்மையான இருக்கிற செக்யூரிட்டி கார்டு யாராவது வயசானவங்க போய் மாத்திரை மருந்து வாங்கினானோ ஏதாவது ஒரு வேலை வச்சா அவர் என்ன பண்ணுவாரு? எந்த பேச்சு இல்லாத அவங்க வேலையை செய்வாரு. அவங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த பேச்சு இல்லாத வாங்கிட்டு போயிடுவாரு சைலண்டா. பட் இந்த பெருமையா இருக்கிறவங்க எந்த வேலை வச்சாலும் இது ஏன் வேலை இல்லை, அந்த வேற செக்யூரிட்டி டியூட்டி தான் நான் பார்த்துட்டு போறேன். அதே போல ஜனங்க என்ன பண்ணாங்க? அந்த அபார்ட்மெண்ட்ல இவன் தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த கார் எல்லாம் வாஷ் பண்ண கொடுக்குறாங்க. அவங்க நாய்களை எடுத்துன்னு போய் வாக்கிங் காமிக்கிறாங்க. இதனால இந்த பெருமையா இருக்கிறவன்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. எது கூப்பிட்டாலும் இவன் செய்ய மாட்டான்ட்டு கூப்பிடுறது இல்லை. அப்போ பெருமையா இருக்கிறவங்க மாசத்துக்கு சம்பளம் 10,000, இந்த தாழ்மையா இருக்கிறவங்க மாசத்துக்கு சம்பளம் 10,000. அது கூட இந்த கார் ஒரு 20 கார் வாஷ் பண்றாரு, 500 ரூபாய்னாலும் ஒரு 10,000 கிடைக்குது. அந்த நாயை ஒரு 10 நாய் எடுத்து போற, அதுக்கு 500நாலும் ஒரு 5,000 கிடைக்குது. இந்த மார்க்கெட்டு கடைக்கெல்லாம் போறதுக்கு டிப்ஸே ஒரு 2,000. இவனு 27,000 ரூபாய் இவரு ஒரு மாசத்துக்கு எடுத்துன்னு போறாரு. அந்த பெருமையா இருக்கிறவங்க வெறும் 10,000 தான் கிடைக்குது. ஒரு நாள் இவங்க 2 பேர் ஒரு சர்ச்சிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தாழ்மையா இருக்கிற போய் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு தேவன் சொல்றாரு, தேவன் இன்னைக்கு நான் மத்தியானம் விருந்து வைக்கிறேன், என் வீட்டுக்கு வான்ட்டு. அப்ப தேவன் பேசுறாரு, நீ விருந்து ஆயத்த பண்ண, நான் உன் வீட்டுக்கு வரேன், என்னை இட்டுன்னு போன்ட்டு. போயிட்டு விருந்தெல்லாம் ஆயத்த பண்ணிட்ட பிறகு அவர் நேரா தேவனை கூப்பிட வழியில வர்றாரு. அப்போ வயசானவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் 2 நாளா சாப்பிடாத இருக்கேன், எனக்கு பசி எடுக்குதுன்னு தான். சரி, அவர் இட்டுன்னு போய் வீட்டுல சாப்பாடு கொடுத்துட்டு சரி அவர் சாப்பிட்டு இவர் ஆசீர்வதிச்சாரு. திரும்பி இவர் போறாரு. போகும்போது ஒரு வயசான அம்மா வருது வழியில, எனக்கு காயிலிருந்து பசியா இருக்குப்பா, எனக்கு பசி எடுக்குதுன்னா. திரும்பி அந்த அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி அவங்களும் சாப்பிட்டு ஆசீர்வதிச்சு போறாங்க. அப்படியே திரும்பி போறாரு அர்ஜென்டா. அப்போ சின்ன பையன் இருக்கிறான், நான் நைட்ல இருந்து சாப்பிடல, நான் ஒரு அனாதை, எனக்கு பசி எடுக்கிறது. அந்த பையனை இட்டுன்னு போய் வீட்டுல சாப்பாடு போட்டு அந்த பையன் சொல்றான், அனாதை டெய்லி உனக்காக செய்யறேன், நீ வாப்பான்னு சொல்லிட்டு திரும்பி போறான் தேவன்கிட்ட போயிட்டு, என் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்கப்பா, இப்போ வாங்க போலாம் சாப்பாடுன்னு கூடும்போது தேவன் சொல்றாரு, 3 முறையும் நான் பார்த்தேன், வயசான தாத்தா வரும்போது நீ உணவு கொடுத்த, வயசான ஆயா வந்த பாட்டியா நான் உணவு கொடுத்த, சின்ன பையனா வந்த அப்போ நீ உணவு கொடுத்த, நான் சாப்பிட்டாச்சு. இல்லை நீ வாக்கு கொடுத்த வீட்டுக்கு வரேன்ட்டு நீ அவனோண்டு அடம் பிடிக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு, நீ போ வீட்டுக்கு, நான் அங்க இருப்பேன்ட்டு. சரி வீட்டுக்கு வரான். வந்தவொடனே தேவன் இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது உணவெல்லாம் ஆயிட்டு இருக்குது, பட் பழங்கள் இருக்குது வீட்டுல. அந்த பழத்தை தரான், இந்த போல உணவு ஆயிடுச்சு, இந்த பழம் சாப்பிட. அவர் சாப்பிட்டு அவர் சவால் நேரத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து போறாரு. இத பார்த்துட்டு இந்த பெருமையா இருக்கிறானும் என்ன பண்றான், அவனை போய் தேவன் கிட்ட வேண்டான். இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு வாங்க இருந்துக்குன்னு மடமடன்னு போறான். சரி நீ ஆயத்த பண்ணுப்பா வரேன்ட்டு விருந்தெல்லாம் ஆயத்த பண்ணிட்டு மறுநாள் கூப்பிட போறாங்க. போகும்போது அதே போல அந்த வயசானவர் வர்றாரு. போக டைம் இல்லைன்னு போயிடறான். அதே போல வயசான அம்மாவும் பசி எடுக்குதுன்னு
போமா எனக்கு டைம் இல்லைன்னு போறான். அதே போல சின்ன பையன் வரான், பசி எடுக்குது, நான் ஒரு அனாதைன்னு சொல்றான், நான் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கிறேன், போப்போன்ட்டு நேரா டாக்டர் டெம்பிளுக்கு போறான், சர்ச்சுக்கு. அங்க தேவன்கிட்ட போயிட்டு நான் எல்லாம் உணவு ஆயத்து பண்ணிட்டு வாழும் போது அப்போ தேவன் சொல்றாரு, நான் 3 முறை உன்னை வழியில வந்தேன், நீ எனக்கு உணவே கொடுக்கல, அப்படியே மறைஞ்சிடாரு. வர்றதில்ல, ஆசீர்வாதமே இல்லாத தேவன் போயிடாரு. அவன் இது போல நாம தாழ்த்திக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, நம்மள உயர்த்துவாரு. 2வது நிபந்தனை, செகண்ட் கண்டிஷன் இஸ் டு ப்ரே, ஜெபம் பண்ணு. ஸ்பெண்ட் டைம் வித் காட், தேவனுடைய நேரத்தை செலுத்துவோம். நம்ம அதுக்கு உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம இப்போ ஹெல்த் ப்ராப்ளம், யாருக்கும் நோவு நொடி வரும்போது உடனே நம்ம என்ன பண்றோம், ஆம்புலன்ஸ் கூப்பிடு, ஆட்டோ கூப்பிடு, டாக்ஸியை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட போனோம், ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோம், இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துல அங்க ட்ரீட்மெண்ட் தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனை இந்த எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு பிறகு கடைசியாக நம்ம என்ன பண்றோம், தேவன் இடத்துல வரோம். இனி கூட நம்ம எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுக்குது, ஆனாலும் ஜனங்க என்ன பண்றாங்க, உலகம் மூலியமாக தான் இந்த வைரஸ்க்காக வேக்சின் கண்டுபிடிக்கலையான்னு தான் யோசிச்சுங்கிறாங்க தவிர நம்ம தேவனை முழுமையா தேட போல. இவ்வளவு 5 மாசம் ஆயிட்டு கூட இன்னும் அந்த வேக்சினும் கண்டுபிடிக்கல. ஜனங்க ஒரு உறுதியா இருக்கிறாங்க, வேக்சின் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா தேவன்கிட்ட யாரும் நெருங்க மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே நம்ம முதல்ல உலகம் பிரகாரம் வழிகளை எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு பிறகு தான் கடைசியாக நம்ம தேவனை தேடுறோம். நம்ம முதல்ல தேவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். முதல்ல நம்ம we have to give first preference to God, then the worldly things. But people give preference, even the health problem, they go to doctor, hospital, and every test. Once they fail, they come in the end to the Lord. Only when one has humbled himself before God can he begin to see that there is direct connection. நம்மளே தாழ்த்தி தேவன் முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு நேர்முக கனெக்ஷன் இருக்கும். Then a person fears God, his prayer leads him to right direction of seeking God's mercy and help. எப்போ தேவனுக்கு நம்மளுக்கு ரைட் டைரக்ஷன் இருக்கும், அப்போதான் நம்ம தேவனுடைய தயவும் உதவி நம்மளுக்கு கிடைக்கும். உதாரணத்தை பார்க்கலாம். டேனியல் இன்டர்செஷன் பிரேயர் ஃபார் இஸ்ரேல் டெலிவரன்ஸ். இஸ்ரேல் விடுதலைக்காக டேனியல் பறந்து ஜெபிப்பதை நாம் பார்க்கலாம். இந்த புக் டேனியல் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம். இந்த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 9 from 19 to 20. O Lord, hear, O Lord, forgive, O Lord, hearken and do differ not for thine own sake, O my God, for thy sin, and thy people are called by thy name. Verse 20. And while I was speaking and praying and confessing my sin and the sin of my people Israel, presenting my supplication before the Lord my God for the holy mountain of my God. தானியேல் 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆண்டவரை கேளும், ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா. 2வது நிபந்தனை நம்ம பார்க்கலாம். டேனியல் தனக்காக பாவத்துக்காக, அவங்க இஸ்ரேல் ஜன தேசத்து பாவத்துக்காக ஜெபிக்கிறாரு. இன்று நம்மளும் விசுவாசிகள் நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்ம பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்கு பாவத்துக்காக நம்மளும் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கணும். As people of God, we have to pray for ourselves, for the city, for the country and the nation and the world, because to deliver from these viruses. Third condition we see, 3வது நிபந்தனை, and seek my face, என் முகத்தை தேடி, long for God's presence, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கு இருப்பதாக, desire to be with God, தேவனோடு இருப்பதாக. We should get close to him, where God should be number 1 priority and desire of our heart. தேவன் நம்முடைய வாழ்க்கையில முதலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்.
எங்கள் இதயத்துக்கு விருப்பது போல தேவனை முதல் எடுத்து கொடுக்கணும். அப்பதான் தேவன் வந்து அவருடைய பரிசுத்த பார்க்கலாம், அவர் அன்பை பார்க்கலாம், அவர் தயவை பார்க்கலாம், அவருடைய மன்னிப்பை பார்க்கலாம். We can see His holiness, love, mercy, pardon us from all our sins. அவர் மன்னிப்பு நம்ம எல்லா பாவத்துக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. But usually we don't seek His face. நம்ம அவரு முகத்தை தேட மாட்டோம். என்னத்தை தேடுறோம்? அவருடைய கையை தேடுறோம். யூஸ்வலி நம்ம தேவனுடைய கையை தான் தேடும். அவர் இத்த கொடு, அத்தை கொடு, அத்தை செய், பணம் கொடு, பொருளை கொடு, வீடு கொடு, வாசலை கொடு, பொண்ணு கொடு, கல்யாணம் பண்ணு, இது அதுன்னு தான் நம்ம தேடுறோம். அவருடைய முகத்தை நம்ம கடைசியாக தேட போறோம். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தேவனுகிட்ட இது அது கொடுந்தான் அவர் கையை ஏங்குறத தவிர அவர் முகத்தை நம்ம கடைசியாக தான் போறோம். நம்ம தேவனுடைய முகத்தை தேடும் போது தான் அப்பா வந்து நம்மளுக்கு பதில் கொடுப்பாரு. We see in the book of Hosea chapter 5 verse 15. Hosea 5வது அதிகாரம் 15வது வசனம். I will go and return to my people till they acknowledge their offense and seek my face in their affliction. They will seek me early. ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். We have to acknowledge the offense and seek my face in their affliction. அவர்கள் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு நம்ம தேவனுடைய முகத்தை காணும்போது அவர் சீக்கிரமா நம்மளை வந்து காணுவார் என்று 3வது நிபந்தனை சொல்லுது. இந்த 4வது நிபந்தனை, 4th condition we see, and turn from their wicked ways. தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து விட்டு திரும்புங்கள். Turn from sinful behavior. பாவமான நிலத்திலிருந்து திரும்புங்கள் என்று தேவன் சொல்றாரு. அது வந்து நம்மளுடைய பேராசை, அசுத்தங்கள், விபச்சாரம், கொலை, பொய்ட்டு பல இது வருது. நம்ம Galatians chapter 5 verse 19 to 21 நம்ம படிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் விட்டு அப்பா என்ன சொல்றாரு? விலகுங்கள் என்றாரு. We have to leave all these wicked ways like adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulation, wrath, strife, sedition, heresies. Verse 21, envies, murders, drunkenness, revelings, etc. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, வில்லு சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்கபோதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன். God demands true repentance. தேவன் உண்மையான மன திரும்புதலை கேட்கிறார். Because changes that take place in the heart, once the heart is changed, the things on the outward come naturally. மாற்றங்கள் இதயத்தில் நீங்கினாலும் வெளிப்புறமா மாற்றங்களை நம்ம காணலாம் என்று தேவன் சொல்றார். Whether we sin individually, as a group, or as a nation, or a world, following these stages will lead to forgiveness. நம்ம தனிப்பட்ட மாதிரி பாவம் செய்தாலும் சரி, அது சமூகமா இருக்கலாம், தேசமா இருக்கலாம், உலகமா இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டா தேவன் வந்து மன்னிக்கிற தேவன் நம்மள மன்னித்து பதில் கொடுக்குவாரு. God will answer our earnest prayer. ஊக்கமா ஜெபித்தால் தேவன் வந்து நம்மளுக்கு பதில் கொடுப்பார். We see in the book of Isaiah 55 verse 7, let the wicked forsake his way and the unrighteous man his thoughts, and let him return unto the Lord, and he will have mercy upon him, and to our God, for he will abundantly pardon. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துர்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு பெருந்திருக்கிறார். All these 4 conditions for cleansing. இப்ப 4 நிபந்தனைகளை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக தேவன் சொல்றாரு. இது எப்படி நம்ம செய்யலாம்? We can do by His grace. அவர் கிருபையாளர் தான் இந்த 4 நிபந்தனை நம்ம நிறைவேற்ற முடியும். அந்த 4 நிபந்தனைகளை நம்ம நிறைவேற்றினா தேவன் என்ன சொல்றாரு? God's 3 promises will answer our prayers. அவர் 4 பரிசை வந்து வாக்குத்தத்தமா நம்மளுக்கு ஜபத்துல பதில் கொடுப்பாரு. அது என்னென்ன வாக்குத்தத்தம் நம்ம பார்க்கலாம். முதலாவது வாக்குத்தத்தம், first promise, I hear from heaven. பரலோகத்தில் இருக்கு நான் கேட்டு, God will hear us. தேவன் நம்மை கேட்பார். Sin hinders prayer. பாவம் வந்து ஜபத்துக்கு ஒரு தடையா இருக்கு. அதனால தேவன் சொல்றார், சங்கீதம் 66:18, Psalm 66 verse 18, if I regard iniquity in my heart, the Lord will not hear me. சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததினால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். However, when sin is taken care of, prayer can flow unhindered to and from the throne of God. நம்ம பாவத்தை செய்யாத இருந்தால் தேவனுடைய சிம்மாசனிலிருந்து நம்ம ஜபத்துக்கு பதில் வரும், ஸ்ட்ரெயிட்டா வரும். அதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 11:4, Luke chapter 11 verse 4, and forgive us our sins, for we also forgive everyone that is indebted to us, and lead us not into temptation, but deliver us from evil. லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் மன்னிக்கிறோம். கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இரண்டாவது நிபந்தனை, second promise, will forgive their sin. அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்றார் தேவன். God will help us. தேவன் நமக்கு உதவுவார். Once He forgives our sins, our prayers restored communion with God Almighty, His presence to worship Him in His sense, His power, His peace, His joy, and His presence is priceless. தேவன் நம்ம பாவத்தை மன்னித்தா அவருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம், நம்ம துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், அவருடைய வல்லமையை பார்க்கலாம், அவருடைய சமாதானம் நம்மளோட இருக்கும், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய பிரசன்னம் வந்து விலை உயர முடியாது இருக்கும், பிரைஸ்லெஸ். இதுக்கு உதாரணத்தை பார்க்கலாம். லூக் சாப்டர் 15 11-24 படிக்குதுன்னா அதுல வெறும் ஒரே வசனம் படிக்கலாம். லூக் 15:21. இதுல வந்து ப்ராடிகல் சன், கெட்ட குமாரனை பத்தி உதாரணத்துக்கு கொடுத்து இருக்குது. அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சு பங்கு வாங்கிட்டு போறான். தேசத்தை விட்டு போய் அவனை விபாச்சாரத்திலையும் அநேக பிரச்சனை பாவம் காரியத்துல ஈடுபடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாம் ஆயிட்டு பிறகு ஒரு பண்ணியில வேலை செய்யறான். அப்போ உணவே இல்லாதப்போ தவிட சாப்பிட்றான், பண்ணிக்கிற உணவு. அப்பதான் தேவனை நினைச்சு அவங்க வீட்டை நினைச்சு அங்க வேலை செய்யறவங்களுக்கு என்ன மாதிரி உணவு இருக்கு, நான் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திரும்பி அந்த உணவு கிடைச்சா போதான்ட்டு திரும்பி வரான். அதுதான் வசனம் 20, Luke chapter 15 verses 21. And the Lord said unto him, Father, I have sinned against heaven and in thy sight, and I am no more worthy to be called thy son. லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது தேவன் வந்து அவன் பாவத்தெல்லாம் மன்னித்து அவர் கொண்டாடுற. இது ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே சந்தோஷம் போல
தேவன் உலகம் பிரகாரம் இது ஒரு பூமியா சொல்றாரு. இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறார். கைக்கு மோதிரம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபுல் கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அது போல நம்ம மனம் திரும்பும் போது தேவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது மூணாவது நிபந்தனை, மூணாவது ப்ராமிஸ். வில் ஹீல் த லேண்ட். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். God will heal us. தேவன் நம்மை குணமாக்குவார். This great verse was given to Israel. Today in New Testament it is for us. They were warned that their sins would be answered by the Lord through plague. தேவன் அவங்க பாவத்துக்காக எச்சரிக்கை கொடுக்கிறாரு. கொள்ளை நோவால உங்களை தண்டிப்பேன் என்று. This would devast their land and their population. இது அவர்களின் நிலத்தையும் மக்களையும் அழிக்கும். Sin is doing our homes, our church, nation and world. நம் வீடுக்கு பாவம் நம் வீடுகள், சபைகள், பட்டண தேசத்தை கொரோனா வைரஸ் போல கொள்ளை வியாதிகள்ல அழிக்கும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வல்லமையும் இதை விட்டு தூரம் போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வரும். However, the Lord promises to them in that repentance equals deliverance. தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தரார். நீங்க மனம் திரும்பினா அது விடுதலைக்கு சமமா இருக்கும். If they will honor him, he will honor them. அவர்கள் அவரை உயர்த்தினால் அவர் நம்மளை உயர்த்துவார். If they will open their heart, he will in turn open the heavens. நம்ம இதயத்தை திறந்து தேவன் கொடுக்கும்போது தேவன் பரலோக ராஜ்யத்தை திறந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமும் விடுதலையும் கொடுப்பாரு. In a sense, we are in the same situation today. இன்று நாள் உலகம் முழுவதும் நம்ம இந்த கொலை நோயினால அதே பிரச்சனையில இருக்கிறோம். Our life, our church, our family, our community, our nation and the world to be healed from this deadly virus. நம் ஜீவனம், நம் சபை, நம் குடும்பம், நம் சமூகம், நம் தேசமும், நம் உலகமும் இந்த கொள்ளை வியாதினால குணமாக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? மன திரும்பி ஜெபிப்போது தேவன் பதில் கொடுப்பாரு. நம்மள நியாய தீர்ப்புல இருந்து விடுதலை வெறும் தேவனுடைய சுத்த கிருபையினால, God's gracious promise, he will deliver us and we'll get the blessing. நம்ம இது கீழ்ப்படியாத போகும்போது நம்மளுக்கு கிடைக்கும் சாபமும் தண்டனையும். நம்ம கீழ்ப்படிச்சா நம்மளுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் குணமும் சுகமும் ஆகும். நம்ம 1 யோவான் 1:9 படிக்கலாம். 1 John chapter 1 verse 9. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to clean us from all unrighteousness. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசன பிரகாரம் நம்மள நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னித்து எல்லா அசுத்த எல்லா அந்நீதியிலிருந்து விடுதலாக்குவாரு. நம்ம மனம் திரும்பி தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்காக மாற்றம் ஜெபிக்க கூடாது, பிறருக்காக நம்ம பறந்து ஜெபித்து இந்த உலகம் நம்மள ஒலியா வைத்து இருக்கிறாரு. நம்ம தான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சு இந்த பூமியை குணமாக்க முடியும், இந்த வியாதியெல்லாம் விரட்ட முடியும். ஆமென். ஹல்லேலூயா.